லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன மூர்த்தி, எனக்கு நீ சட்டம் சொல்லி தரியா? இப்ப நான் உனக்கு சட்டம் சொல்லி கொடுத்த பாத்தியா? இந்த லெட்டரை உங்க ஆளுகிட்ட கொடுத்து காலேஜில் தகவல் சொல்லி கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்துட சொல்லு. அடிச்சார் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். என் மாப்பிள்ளை பாருமா, ராஜ மரியாதையா பரீட்சை எழுதுறான் பாரு. எக்ஸாம் ஹால்ல ப்ரொஃபசர் முன்னாடி எழுத வேண்டிய பரீட்சைய என் மாப்பிள்ளை நீதிபதி கண்காணிப்புல போலீஸ் பந்தத்தோட பரீட்சை எழுதுறான் பாரு. செந்தில் எழுதுற பேப்பரை ரொம்ப கவனமா போலீஸ் பாதுகாப்போட எடுத்துட்டு போங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தத, நீதிமன்றத்தில் நடந்தத வருங்கால சந்ததிக்கு தெரியுற மாதிரி ஆவணப்படுத்துங்க. இது எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். படிக்கணும்னு ஆசைப்பட்ட பிள்ளைகளுக்கு எழுதிட்டாரே, இப்ப விசாரிக்கலாமே. என்னத்தை விசாரிக்கணும்? சாட்சி எங்க? கான்ஸ்டபிள், என்னையா அடிச்சாங்களா? உடம்பெல்லாம் காயமா இருக்கு. மூர்த்தி, அடிச்சு பொய் சொல்லி கொடுத்துட்டியா? இல்லைங்கய்யா, அப்படிலாம் எதுவும் இல்லைங்கய்யா. என்னையா, இந்த தம்பி தான் உங்களை பாம்பு வைக்க சொன்னாரா? என்ன அமைதியா இருக்கீங்க? இது ஸ்டேஷன் இல்ல, கோர்ட்டு. பயப்படாம சொல்லுப்பா, ஆனா உண்மையை சொல்லணும். இவர் இல்லைங்கய்யா, வேற ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்லிதான் நாங்க பாம்பு வச்சோங்கய்யா. அதை வைக்க சொன்னவர் எஸ்கேப் ஆயிட்டாரு, நாங்க மாட்டிக்கிட்டோம். நாங்க தப்பிக்கிறதுக்காக இவரை மாட்டி விட்டுட்டோம். தப்புதாங்க ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. இவங்க முகத்துல எப்படி காயம் வந்துச்சு? ஏன் இவங்க மாத்தி பேசுறாங்க? ஒன்னும் புரியலையே. ஓ, இதெல்லாம் உங்க வேலை தானா? என்னத்தான் பண்றது, நீதிய சில நேரம் நீதிபதிங்க காப்பாத்துவாங்க, சில நேரம் என்ன மாதிரி ரவுடி பசங்களும் காப்பாத்துவாங்க. அவன் அவங்கள பொய் சொல்ல சொல்லி பிரியாணி வாங்கி கொடுத்தான்.
அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க கூட உதவ மாட்டாங்கல்ல, அதான் 4 அடியை போட்டு மிதிச்சு சொல்ல சொன்னேன். உண்மையை சொல்லுங்கடான்னு. மூர்த்தி, இவங்களை 10 நாள் ரிமாண்ட்ல வச்சு விசாரி. ஏயா, ஒருத்தரை படிக்க விடாம எக்ஸாம் எழுத போறோம்னு சொன்ன உடனே கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணிருக்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அவனை எக்ஸாம் எழுத விட்டு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. செந்திலை இந்த நீதிமன்றம் குற்றம் அட்டவணை தீர்ப்பு சொல்லி விடுதலை செய்கிறது. ஐயா, ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்ச வழக்கு. பொறுப்பொரு, அவசரப்படாத. வேலையில் கவனக்குறைவாக செயல்பட்ட ஆய்வாளர் மூர்த்தியை 6 மாத காலம் பணியிடை நீக்கம் செய்கிறேன். ஐயா, இனி நீ பேசின 6 மாசம் உள்ள தூக்கி வச்சிருவேன். மாப்ள வாங்க. ஏத்தா, இப்ப சந்தோஷமா? அப்பச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போ எங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் அதை துடைக்க ஆளா வந்து நிக்கிறிய. ரொம்ப நன்றி அப்பச்சி. ஏத்தா, என்ன வாய் நிறைய அப்புச்சி அப்புச்சின்னு கூப்பிட்டு ஆனா அவனா நன்றி சொல்லிட்டு இருக்க? பெத்த மாவளுக்கு பிரச்சனைனா அப்பங்கார வராம யாரு வருவா? நான் தான் முன்னாடி வந்து நிப்பேன். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு பிரச்சனைன்னு வரும்போதெல்லாம் ஆண்டவன் ரூபத்துல யாராவது வந்து உனக்கு நன்மையை செஞ்சிடறாங்க. இன்னைக்கு அந்த ஜட்ஜையா ரூபத்துல வந்துச்சுல. என்ன மாணிக்கம், நான் சொல்றது சரிதானே? அவர் ஜட்ஜ் இல்லைங்க, எங்க குலசாமி. அவரே வந்துட்டாரா? ஐயா வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்கய்யா. ஒரு நிமிஷம். என்னம்மா அது? காலெல்லாம் விழுவ கூடாது. எந்திரிமா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரிமா. ரொம்ப நல்லா இருப்பீங்க. எந்திரிமா. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் காலில் விழுவுறதே தப்புன்னு நினைக்கிறவன்னா. என்ன படிச்சிருக்க? 3வது. அதான் இவ்வளவு அறிவா தெளிவா பேசுற. படிச்சவன் தான் தப்பாவே யோசிச்சு தப்பாவே செயல்படுவான். அந்த இன்ஸ்பெக்டர் பாத்தியா? படிச்சவன் எப்படி கிரிமினலா இருக்கான்னு. என்னையா, நீ படிக்கிறதுக்காக குடும்பமே போராடுது. கொடுத்து வச்சவையா நீ? பரீட்சை ஒழுங்கா எழுதுனியா? நல்லா எழுதிருக்கையா. படிச்சு பாஸ் ஆகி நல்ல வாத்தியாராயிடணும். சரியா? சரிங்க. உன்னுடைய படிப்பு குடும்பத்துக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். சரியா? சரிங்க. அந்த இன்ஸ்பெக்டர் மாதிரி படிப்பை கெட்டதுக்கு துணையா கூட்டிட்டு போக கூடாது. சரியா? இப்ப உனக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷங்க. புருஷ ரிசல்ட் வந்தது சொல்லு. பாய மட்டும் பார்த்தாகாம பையில 2 வருஷத்துக்கு உள்ள முடிச்சு பண்றத. புரியுதா? என்ன செல்வம், இன்னும் நீ அடிதடி விடலையா? ஐயா அப்படியெல்லாம் இல்லையா. ஏதாவது நன்மைக்கு நான் மட்டும்தான் இப்பெல்லாம் அதை யூஸ் பண்றேன். நம்பிட்டேன். என்ன மாணிக்கா, நம்ம தீர்ப்பு எப்படி? இது தீர்ப்பு இல்லையா, ஆண்டவரோட கட்டளை. நீதி அரசர்னு சொல்லுவாங்க. அதை இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறியா? ரொம்ப புகழாதீங்க, எனக்கு சிரிப்பா வருது. அப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? நான் வரேன்பா. வாங்க ஐயா. எல்லா வேலையும் முடிஞ்சு ஆம்புலன்ஸ்ல பாடி ஏத்திட்டு இருக்காங்களா? இப்ப வந்துடும். அவசரப்பட்டு உசுர விட்டு 2 பொட்ட பிள்ளைகளை தவிக்க விட்டு போயிட்டானே. கடனை கொடுத்தவங்களும் இம்புட்டு கராரா பேசிருக்க கூடாதுன்னு. சம்பந்தம் இல்லாம இந்த அம்மா எதுக்கு இங்க வருது? நீ ஏன் அங்க வந்த? ஏன் வந்தேனா? எனக்கு புரியல. நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க
என்கிட்ட அடிக்கடி மாவு வாங்குவாங்க. அவங்க புருஷன் இறந்துட்டதா கேள்விப்பட்டேன். துக்கம் விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். நல்லா இருக்குமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு துக்க விசாரிக்க வேற வந்திருக்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன பண்ணேன்? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? உன் குடும்பத்தாளுங்க என் புருஷனை சாகடிச்சு பத்தாதுன்னு நானும் என் பிள்ளைங்களும் உசுரோட இருக்கோமா இல்லையான்னு பார்த்துட்டு போக வந்தியா? அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? எங்க குடும்ப கஷ்டத்துக்காக உங்க அப்பச்சிக்கிட்ட வட்டிக்கு காசு வாங்கணும். அதுவும் குறைஞ்ச வட்டின்னு தானே வாங்கணும். கடந்த 2 மாசமா என் பிள்ளைங்களுக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு மேலுக்கு முடியல. வர்ற வருமானம் குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கே சரியா போயிடுச்சு. 2 மாசம் வட்டி கட்டாததுனால இப்படியா வீட்டுக்கு ஆள் அனுப்பி அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க பாக்குற மாதிரி அசிங்கப்படுத்துவீங்க? அவமானம் தாங்காம என் புருஷன் மனசு உடைஞ்சு தொங்கிட்டாரு. வெறும் பணத்துக்காக என் புருஷனை அநியாயமா கொன்னுட்டீங்களே. நான் 2 லட்சமா தரேன். என் புருஷனை உங்களால திருப்பி தர முடியுமா? இதோ அப்பச்சி போயிட்டாங்கன்னு அழுதுட்டு இருக்காங்களே, இவங்க அப்பச்சியை நான் திருப்பி தர முடியுமா? இவங்களை யாரு கரை சேர்க்கிறது? எங்க குடும்பத்தை இப்படி நடுத்தருல நிப்பாட்டிட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? நாசமா போவீங்க. வட்டி வாங்குற உங்க கை புழு புழுத்து போகணும். ஏமா, முதல்ல நீங்க எது போ. அவங்களே புருஷன் போன சுகத்துல மன வருத்தத்துல இருக்காங்க. நீ போமா முதல்ல. இப்படி நடுத்தர விட்டுட்டு போயிட்டாரு. அப்புச்சி இப்படி பண்ணிருக்க மாட்டாங்களே. யார் இந்த காரியத்தை பண்ணிருப்பா? முப்பத்தி 2 வருஷமா இந்த வட்டிக்கு கொடுக்கிற தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் ஒருத்தர் நம்மளால பாதிச்சது கிடையாது. நீ என்னப்ப நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் காசு பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா இத்தனை வருஷமா இந்த தொழிலே இருந்திருக்க முடியாது. யார கேட்டு இந்த மாதிரி அநியாயத்துக்கு வட்டி விட்டுருக்க? வட்டிக்கு காசு கொடுக்கும் போது அவன் வீடு வாசல் மொத்தமும் எழுதி வாங்கணுங்கிற எண்ணத்துல கொடுக்க கூடாது. நாம எப்படி பணத்தை வட்டிக்கு கொடுக்கறத தொழிலா பண்றோமோ, நம்ம கிட்ட பணம் வாங்குறவனும் அதை வச்சு ஒரு தொழில் பண்ணுவான். அவன் நல்லா இருந்து நமக்கு அந்த காசை கொடுக்கும் போதுதான் நாம நல்லா இருப்போம். இப்படி ஒரு நியாய தர்மம் இருக்கணும் இந்த தொழில்ல. நான் இது வரைக்கும் அநியாய வட்டிக்கு யாருக்குமே பணம் கொடுத்ததில்லை. என்கிட்ட காசு வாங்கின எவனும் நாசமா போனதில்லை. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. அப்படியே நம்ம கிட்ட காசு வாங்கினவன் நொடிச்சு போய் பணம் கொடுக்காம போனாலும் போனா போகுதுன்னு விட்டுறணும். தொழில இந்த மாதிரி சிக்கல்லாம் வரத்தான் செய்யும். ஒரு சில இடத்துல வரும், ஒரு சில இடத்துல வராது. அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்து என்னவோ அதை பார்க்கணும். ஆனா இன்னைக்கு உங்களால அநியாயமா ஒரு உசுறு போயிடுச்சு. அன்னைக்கு அன்னலட்சுமி குடும்ப பத்திரத்தை வச்சு வீட்டை மடக்கணும்னு நினைச்சீங்க. ஏதோ பங்காளி பிரச்சனை, அதனால அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இதையத்தான் தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வட்டி கேட்டு மிரட்டி
ஒரு கொலைய பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே, இந்த பாவத்தை நான் எங்க போய் கரைப்பேன்? என்ன அப்பச்சி, இவர் என்னமோ தப்பு பண்ண மாதிரி நீங்க பேசிட்டே இருக்கீங்க. எல்லாரும் அவங்க தேவைக்காக தான் நம்மள தேடி வந்து காசு வாங்கிட்டு இருக்காங்க. நாம யாரையும் தேடி போயெல்லாம் காசு கொடுத்துட்டு இல்லையே. வாங்கும் போது எத்தனை வட்டி எல்லாமே தெரிஞ்சுதானே பத்திரத்துல கையெழுத்து போட்டு வாங்குறாங்க. நம்ம ஒண்ணு முன்னாடி ஒண்ணு சொல்லி பின்னாடி ஒண்ணு சொல்லி அவங்கள ஏமாத்தலையே. 10 வட்டின்னு தெரிஞ்சுதானே காசு வாங்குறாங்க. 3 மாசமா வட்டி கொடுக்காம இந்த அந்தானு எழுத்தடிச்சா பணம் கேட்கதானே செய்வாங்க அப்பச்சி. பணம் போட்டு தொழில் பண்ற நாமளும் பொழைக்கணும்ல. எப்படி அனாமத்தா பணத்தை விட முடியும் சொல்லுங்க? வாய மூடு. வியாபாரத்துல எல்லாம் நீ தலையிடாத. நீ என்னத்துக்கு இதுல எல்லாம் நியாயம் பேச வேண்டி கிடக்கு? கும்பிட்டு நாளா நான் சேர்த்து வச்ச மொத்த பேரையும் இப்படி கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டியே. இப்ப செத்து போன உன் பொண்டாட்டி வந்து வட்டியோட அசலையும் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு என் புருஷனா உயிரோட கொடுன்னு சொன்னா உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? சொல்லு, திருப்பி கொடுக்க முடியுமா? காசு பணம் எப்ப வேணாலும் வரும், வாங்கிக்கலாம், இல்ல சம்பாதிச்சுக்கலாம். ஆனா போன உசிறு திரும்பி வருமா? இது வரைக்கும் நீங்க இந்த தொழில் எடுத்து நடத்தி கிழிச்சதெல்லாம் போதும். உங்களை நம்பி கொடுத்ததுக்கு என்ன நானே அடிச்சுக்கணும். இனி ஃபைனான்ஸ் கம்பெனி பக்கமே யாரும் போக வேண்டாம். இனி இந்த கம்பெனியை எப்படி நடத்தணும்னு எனக்கே தெரியும். ஏமா என்ன மாமா இப்படி பேசுறீங்க? ஏதோ சின்னதா ஒரு தப்பு நடந்து போச்சு, அதுக்கு போய் இப்படி சலிச்சுக்கிறீங்க. இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன். நீங்க பார்த்த வரைக்கும் போதும் சாமி. அட அதான் சொல்றேன்ல, தெரியாம நடந்துருச்சுன்னு. நீங்க விடுங்க மாமா, இனி நடக்காம பாத்துக்கிறேன். அதான் நான் சொல்றேன்ல, இனிமே நானே பாத்துக்கிறேன்னு. யோ, அதான் தெரியாம நடந்து போச்சு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிய. என்னமோ உங்க ஒருத்தருக்கு தான் தொழில் பண்ண தெரியுங்கிற மாதிரியும் நாங்க தொழிலே பண்ணாத மாதிரி இல்ல பேசுறீங்க. பண்ணுங்க, நீங்க நல்லா தொழில் பண்ணுங்க, அத உங்க பணத்துல பண்ணுங்க. உங்க காசை நீங்க அநியாயமா எத்தனை வட்டிக்கு வேணாலும் கொடுங்க. இது என் பணம், இதை எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். காரைக்குடி சுத்துப்பட்டுல சிதம்பரம் பைனான்ஸ்னா ஒரு பேர் இருக்கு. நான் பண்ற தொழில்ல ஒரு நியாயம் இருக்கு, ஒரு தர்மம் இருக்கு. நான் என் பாணியிலே தொழிலை நடத்துறேன், நீங்க உங்க பாணியிலே தொழிலை பாருங்க. என்னது, சிதம்பரம் ஃபைனான்ஸா அப்படின்னு ஒண்ணு இருக்கா என்ன? மாப்ள வேணாம், இத்தோட பேச்சை நிப்பாட்டிக்கோங்க. எங்க அப்பச்சி முன்னாடி ரொம்ப முறத்த வரி பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல பேசுனீங்க அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். யோ, என்னையா முறைகிறேன்னு பேசிட்டு இருக்க? நேரமா உங்க அப்பா வீட்டு மாப்பிளைய எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன், கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அத என்னன்னு கேட்க துப்பு இல்ல. நான் பேசும்போது மட்டும் எகிரிட்டு வரியா? நாங்க எல்லாம் முறையாதான் பேசுறோம். ஒப்பந்தான் முறையா இல்லாம இது ஏன் பணம் ஏன் விருப்பம் அப்படித்தான் செய்வேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எடுத்து சொல்லுங்க. அன்னைக்கு பஞ்சாயத்துல உன் தம்பி பண்ண தப்புக்கு பெரிய இது மாதிரி அத்தனை பேர் முன்னாடி சொத்தை எழுதி கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அன்னைக்கு ஊருக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் சும்மாவா? வீடு வாசல் ஜவுளி கடை ஃபைனான்ஸ் மொத்தத்தையும் கொடுத்துட்டு இப்போ வந்து முட்டிக்கிட்டு இருக்கியா? இதான் உங்க முறையா? பாருங்க, எங்க அப்பச்சி சொத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு எந்த முறையும் இல்ல, எந்த வழக்கமும் கிடையாது. ஏதோ
தங்கச்சி எங்களால பாதிக்கப்பட்டுச்சு. உங்க குடும்பத்துக்கு ஒரு சின்ன அவமானம் ஆயிப்போச்சு. அதனால எங்க அப்பச்சி பெரிய மனசு பண்ணி இந்த சொத்தை உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்னாங்க. ஆனா உங்களுக்கு அந்த மனசு இல்லையே. எதுக்காக கொடுத்தாவளோ? ஆனா கொடுத்தாவல்ல, அதுலயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க அப்பன் பேர்ல இருக்கிற சிதம்பரம் பைனான்ஸ என் பேரு பழனி பைனான்ஸ்ல மாத்துறதுக்கு எம்பிட்டு நேரமாகும்? ஏதோ மரியாதைக்காக இந்த மனுஷன் பேர்லயே இருக்கட்டும்னு ஏதோ பெரிய மனசோட நடந்துக்கிட்டா, நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி என்கிட்ட ஏறிட்டு வரியா? அதுக்கு வாய்க்கு வந்தபடி என்ன வேணா பேசுவீங்களோ? அதை நாங்க கேட்டுட்டு சும்மா இருக்கணும். ஏவுமா, மரியாதையை உன் புருஷனை கூட்டு போயிரு, இல்லனா வேற மாதிரி ஆயிடும். யோ, இல்லனா என்னையா? யார் இங்க இருந்து போ சொல்ற? என்ன எல்லாம் மறந்துருச்சா? திரும்ப திரும்ப சொல்லணுமா? இது என் வீடு. நியாயமா நீங்க எல்லாரும் தான் வெளியே போகணும். மாப்பிள என்ன பேசுறீங்க? இப்படி நேரமா மரியாதை எல்லாம் பேசிட்டு வீட்டு விட்டு போனதும் மரியாதை வருதோ? இப்பதான் நாங்க மாப்பிள்ளன்னு தெரிய வருதா? பாருங்க, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, யாரும் பேசப்படாது. நாளையில இருந்து நீங்க ஜவுளி கடை பக்கமே போக கூடாது. போனீங்கன்னு கேள்விப்பட்டேன், அம்பிடுதான் அசிங்கப்பட்டு போவீங்க.